அடுத்த செய்தி 6440வது இலக்கம் அதே செய்தி. ஆனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. யார் வழியா? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு வழியா. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொல்றாங்கடா? குன்னா நரா ஹாதா மினல் குர்ஆன், இதை நாங்கள் குர்ஆனில் ஒரு வசனமாக நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம், கருதினோம். சரியா? ஒன்று. ஹத்தா நஸலத், எதுவரைக்கும்? அல்ஹாகுமுத் தகாசுர் என்ற சூரா இறங்குகின்ற வரைக்கும். அல்ஹாகுமுத் தகாசுர் என்ற சூரா இறங்குகின்ற வரைக்கும் இது எது? குர்ஆன்ல உள்ளது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம்? நம்பினோம். சூரத்துத் தகாசுர் ஒன்னது. ஏன்னா அல்ஹாகுமுத் தகாசுர் இதே கருத்து தான். அல்ஹாகும் அத் தகாசுர், அதிகமாக தேடுதல் உங்களை பாழாக்கி விட்டது, திசை திருப்பிட்டு. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபர்களை சந்திக்கின்ற வரைக்கும். அதே செய்திதான் இதுல சொல்லப்படுது. இப்ப அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த செய்திக்கு நம்ம போவதற்கு முன்னால இப்ப நான் 5 அறிவிப்பு நான் பார்க்கிறோம். இந்த அறிவிப்புகள்ல அதாவது 5 அறிவிப்பு பார்க்கிறோம். இந்த அறிவிப்புகள்ல 2 அறிவிப்புகள், ஒன்று இப்னு அப்பாஸ் அறிவிப்பு, அடுத்த உபை இப்னு கஅப் அறிவிப்புல என்ன வருது? இது குர்ஆன்ல உள்ளதா இல்லையான்னு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. உபை இப்னு கஅப் சொல்றாங்க இது குர்ஆன்ல உள்ளதா கருதி கொண்டிருந்தோம் இதுவரைக்கும்ன்றாங்க. இத எப்படி கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்கள் ஒருவருடாம விளங்கினாங்க என்பதை ஒரு பக்கத்தை விட்டுட்டு இப்ப எப்படி விளங்கப்படுத்துறாங்க சொல்லிடுறேன் இந்த செய்தியை. அதாவது இது இஸ்லாமிய அறிவு என்பது ஒரு சமுதாயத்துடைய பாரம்பரிய அறிவு. இன்றைக்கு நான் ஒன்று வந்துட்டு எனக்கு அற்புதமான ஒரு விளக்கம் எனக்கு படுது ஒரு செய்திக்கு, அது எவ்வளவுதான் அற்புதமா இருந்தாலும் குப்பையில தான் செய்யணும், அதை போடணும். ஏன்? 1400 வருஷமா பாதுகாக்கப்பட்ட செய்தி இது. இதுக்கு 1400 வருஷமா சமுதாயம் டோட்டலா ஒரு மாதிரி விளங்கி இருக்கிற நேரத்தில், அதுக்கு சப்போர்ட்டாக எல்லா குர்ஆன் ஹதீஸ் இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு ஒரு அற்புதம் பட்டதனால 1400 வருஷத்துல விளக்கம் தலைகீழா என்ன செஞ்சிடாது, மாறிடாது. இது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். எனக்கு வேணும்னா சந்தோஷமா இருக்கும், என்று இது கேட்கிற 4 பேருக்கு வேணும்னா என்ன செய்யலாம்? ஓ திருப்தியாக நல்ல ஒரு புதிய கருத்தாக்கி நல்ல. ஆனா அது வெஸ்ட், பிரயோஜனமே என்னது கிடையாது. அதே மாதிரி தான் இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, சஹாபாக்களே சில விஷயங்களை குர்ஆனா இல்லையான்னு தெரியாம இருந்தாங்க. மந்திக்கிற முதல் ரிசல்ட் சஹாபாக்கள் இந்த ஹதீஸை தட்டக்க கூட இப்ப போதும், நிறைய போயிடுச்சு. அப்ப இதை எப்படி காப்பாத்துறதுக்கு எடுத்த விளக்கம் சஹாபாக்கள் அனுப்பிடுறது. குர்ஆனை காப்பாத்த சஹாபாக்கள் அனுப்பிடுவோம் அப்படி எடுத்துக்க. இப்ப சஹாபாக்கள் சில விஷயங்களை குர்ஆனா இல்லையான்னு தெரியாம இருந்தாங்க. இப்ப இது எதுல கையடிக்கப்படுது? குர்ஆன்ல. எல்லா நபித்தோழர்களும் சேர்ந்து குர்ஆனை பாதுகாத்தார்கள் அப்படி என்ற சப்ஜெக்ட்ல அப்போ அது ஏற்கனவே என்னது ஹுசைமத் இப்னு சாபித்ர செய்தி. சரியா? அங்கல இங்கல என்ன செய்தி? இந்த செய்தி. இப்ப இதுல இப்னு அப்பாஸ் சந்தேகப்பட்டார்கள், இவர்கள் சந்தேகப்பட்டார்கள் என்ற பகுதிக்கு என்னது போயிட்டு இருக்கு. அப்படி என்ற இப்னு அப்பாஸ் யாரு? அல்லாஹும்ம ஃபக்ஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு தஅவீல், மார்க்க விளக்கம் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிப்ருல் உம்மா, இந்த சமுதாயத்துடைய மிகப்பெரிய மார்க்க அறிஞர், குர்ஆனிய நாலேஜ். மத்த விடுங்க, முதல் நாலேஜ் அவட்ட என்ன? குர்ஆன் முஃபஸ்ஸிர், மிகப்பெரிய தஃப்சீர் ஆசிரியராக இருந்தவர் தான் இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருக்கே இது குர்ஆன்ல இருந்தா இல்லையான்னு தெரியாம மத்தவங்களுக்கு என்ன நிலைமை? உபை இப்னு கஅப் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட குர்ஆன் விஷயத்துல பிரபலியமானவர். இந்த 2 பேர் தான் சொல்றாங்க. அது மத்தவங்களோட நிலைமை என்ன? சுப்ஹானல்லாஹ். அப்ப இது என்னது? அல் ஃபஹ்முல் மஅகூஸ், தலைகீழான விளக்கம். இதை சொல்லல. என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நம்ம குர்ஆனுடைய விஷயத்துல எப்படி சட்டம் மாற்றி நம்ம சில வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கிறோம், நான் ஓதுறோம், ஆனா சட்டங்கள் மாற்றப்பட்டாச்சு. அதே மாதிரி இஸ்லாமிய அறிஞர்கள் இது போல ஒரு 15க்கு மேல 20க்கு வரைக்கும் ஒரு ஹதீஸ், சில ஹதீஸ்கள் வருகின்றன. இந்த ஹதீஸுக்கெல்லாம் அவங்க கொடுத்த விளக்கம் என்னன்னு சொன்னால், குர்ஆன்ல எப்படி ஓதல் சட்டம் மாற்றப்பட்ட வசனங்கள் இருந்ததோ அதே போல ஓதல் மாற்றப்பட்ட வசனங்களும் உள்ளன. மன்சூஹு திலாவா வசனங்கள் உள்ளன. அப்படி மாற்ற குர்ஆனில் உள்ள ஓதல் வசனமாக அதை இறங்கிட்டு ஓதலை இறைவனை என்ன செஞ்சான்? மாற்றிய வசனங்களில் உள்ளதுதான் இது, மாற்றிய வசனங்களில் உள்ளதுதான் இது என்று அர்த்தம். இது குர்ஆனில் உள்ளதா இல்லையா என இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க தானே. இதுல விஷயம் அதல்ல. இப்ப உள்ள குர்ஆன்ல அதுல என்ன இப்னு அப்பாஸ் தெரியாது, உமர்லாண்ட கேட்டு சொல்லலதா? இது ஆரம்பத்தில் குர்ஆனிய வசனமாக இருந்து ஓதல் மாற்றப்பட்ட வசனமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. விளங்கிட்டா? இது ரசூலுல்லாஹ்வோட வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து வந்த ஹதீஸுடைய வார்த்தைகளா, ஆரம்பமாக குர்ஆன் ஓதல் சட்டமாக இருந்து குர்ஆன் ஓதக்கூடிய விஷயமாக இருந்து மாற்றப்பட்டதான்னு எனக்கு என்னது தெரியாது. இந்த குர்ஆன்ல அவர் என்ன செய்யல, எதையும் செய்யல. அதே தான் உபை இப்னு கஅப் உறுதியா சொல்றாரு, இது ஆரம்பமாக என்ன செஞ்சாங்க? குன்னா நரா, நாங்கள் இப்படித்தான் அதை பார்த்தோம், குர்ஆன் வசனமாக இருந்தது. பின்னர் என்ன செஞ்சது? ஓதல் மாற்றப்பட்டுட்டு. ஓதல் மாற்றப்படுறதுல என்ன நியாயம் இருக்குன்னு கேட்கிறாங்க. சட்டம் மாற்றப்படுறதுல என்ன நியாயம் இருக்குன்னு எல்லாம் விளக்கம் சொன்னீங்களோ அத்தனை இதுல இருக்குது. சட்டம் மாற்றப்படுறதுல என்னென்ன விளக்கம் என்னென்ன நியாயம் சொன்னாங்களோ அத்தனை இதுல இருக்குது. சட்டம் மாற்றப்படுறதும் பிழை என்று மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. சட்டம் மாற்றப்படுறதும் இல்ல,
மாற்றமே இல்லைன்ட்டாங்க, நசுக இல்லைன்ட்டாங்க. அதனால புரிஞ்சுக்கொள்ளணும், இது தவறான வழிகட்டான தலைப்பு அதல்ல. என்றாலும் இந்த இடத்துல நம்ம இந்த ஹதீதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இது குர்ஆனுடைய வசனங்கள், என்ன குர்ஆனுடைய வசனங்கள் ஓதல் மாற்றப்பட்டு சட்டம் இருக்கக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன, சட்டமும் மாற்றப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா நன்சஹ் மின் ஆயா, எந்த ஒரு வசனத்தை நாங்கள் மாற்றினாலும், அவு நுன்சிஹா மறக்கடிக்க செய்தாலும், நதி பிஹைரி மின்ஹா, பாருங்க மறக்கடிச்சனால இப்னு அப்பாஸ் சொல்றாரு இது குர்ஆன் வசனமா இல்லையா என்றது எனக்கு தெரியாது. ஆனா இந்த குர்ஆனை என்ன நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்க பாதுகாப்போம். அதனால ஹதீஸுடைய பாதுகாப்பு, குர்ஆனுடைய பாதுகாப்பெல்லாம் அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் அளிச்ச விஷயம். அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன செஞ்சிட்டா, ரெண்டையும் உத்தரவாதம் அளித்திருக்கக்கூடிய விஷயம். இந்த ஃபஹ்முல் மக்கூசிக்கு தலைகீழான விளக்கம் இஸ்லாமிய சமூகத்துக்கு எந்த பிரயோசனத்தை எனது தராது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.